உத்தமபாளையத்தில் கழிவுநீரை அகற்றாமல் கொசு ஒழிப்பு பணி செய்து விட்டதாக கூறி வீட்டு சுவரில் பேரூராட்சியினர் நோட்டீஸ் ஒட்டிவிட்டு செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் 13வது வார்டு இந்திரா நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். உத்தமபாளையம் பேரூராட்சியில் அடிப்படை வசதிகள் கோரி பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், கழிவுநீர் வெளியேற சாக்கடை வசதி அமைக்காததால் கழிவுநீர் தெருக்களில் தேங்குகிறது எனவும், கொசு ஒழிப்பு பணி செய்துவிட்டதாக வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டிவிட்டு செல்வதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல வருடமாக வரி வசூல் மட்டும் வாங்கிக் கொண்டு இப்பகுதி பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை உத்தமபாளையம் பேரூராட்சியினர் செய்வதில்லை என புகார் கூறி வருகின்றனர். சாக்கடை போடாம அமுருத்து திட்டத்துக்கு கொடா தோண்டி இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு வர்றதுக்கு பிறகு கொடாக்கி இப்ப தோண்டி வச்சிருக்காரு. தண்ணி வெளியேறதுக்கு வழி இல்லாம இருக்கு. எதுக்கு உங்க இந்த கொடாக்கி தோண்டி இருக்காங்க? உள்ளே நுழைய விட்டுருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டோம். லைட் வசதி இல்ல. ஆனா கரெக்டா வந்து ஒரு வீட்டுக்கு 5000 ரூபாய் பாம்புங்க. டெய்லி ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள பாம்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.